Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே. சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே. உன் கைகள் கோர்க்கும் ஓர் நொடி என் கண்கள் நோரும் நீத்துளி உன்மாதில் சாய்ந்து சாக தோணுதே. ரொம்ப வாய் பேசுவான் அவன். இங்கதான் அப்படியே அமைதியா இருக்க மாதிரி நடிக்கிறான். ஆனா அவன் பேச ஆரம்பிச்சானா நான்லாம் தோத்துருவேன். நானே தான் இல்லைண்ணா, எனக்கு ஆட தெரியாது. ஆட வைக்கணும்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ்லாம் விட்டாங்க, அவனை ஆட வைங்கன்னு சொல்லிட்டு நான் என்னன்னா பண்ணுவேன். அவங்கள ஆட வச்சிருக்கேன் ஜாலியா. முடவரை சாங் போட்டு நடுவில் விட்டாங்கண்ணா. உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் வந்து பொண்ணு கேக்குறேன் அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருந்தது. அது சொல்றேன், அது வந்து நீங்க கேட்டீங்க. கரெக்ட். அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணீங்க? கல்யாணமே வேணாண்டாங்க இப்படி சூப்பர் சிங்கருக்குள்ள வந்து. எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் இங்கே டிவி கூட பார்க்க முடியல, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். ஆனால் நான் இங்கேயும் உன்னோட பாட்டை கேட்டு தான் நான் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு அப்படின்னா அப்படி ஒரு கமெண்ட் இருந்துச்சு எனக்கு பார்க்கும் போதே. இன்னைக்கு நீ ஜெயிச்சிருக்கலாம், ஆனா நீ அன்னைக்கே ஜெயிப்பன்னு சொல்லி ஒருத்தர் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாரு. அது யாருன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கும். முன்னாடி தாண்டா உட்காந்து நான் தாண்டா அது ஏன்டா யோசிக்கிறேன். எனக்கே புரிஞ்சிச்சு. ஏன் உனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணீங்க பாரு, நான் உனக்கு எடுத்து போட்டு காட்டுறேன். ஜெயிச்சிட்டீங்க ஜான், வீடு ஜெயிச்சிட்டீங்க, 10 லட்சம் பணம். யாருக்கு என்ன பண்ண போறீங்க? நீங்க சொல்லும் போதே அப்படியே காதே ஒரு குளிர்ச்சியா இருக்கு ப்ரோ. ஆமா, நான் தான் சொல்லியிருக்கேன், நானே தான். 60 லட்சம் ஜெயிச்சு இந்த வீடு வந்து கையில காசு வந்தா என்ன பண்ணுவேன்னு நான் கேட்டேன். நீ என்ன தெரியுமா சொன்ன? நீ ஜாலியா அங்க போயிட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு வர போறேன் அப்படின்னு சொன்ன. ஸோ என்னைக்கு சாவி தராங்க சேனல்ல? இல்ல அது அப்போ சும்மா ஜாலியா சொல்லிட்டேன். இப்போ சொல்லு, இப்போ என்ன பண்ண? இப்போ சொல்றேன் இல்லை சீரியஸா. அந்த ஒரு இது, நான் சின்ன பையன், இப்போ அப்பா அம்மாவுக்கு இது நான் கொடுக்கறதுன்னா அது எனக்கு அவ்வளோ ஹாப்பி. எனக்கு இப்போதான் 19 ஆகுது. நான் இந்த வயசுல நான் இங்க வந்து வின் பண்ணிட்டு அது 60 லட்ச ரூபா வீடு நான் அப்பா அம்மாவுக்கு நான் கொடுக்குறேன்னா அது எனக்கு எவ்வளோ ஹாப்பின்னு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. சூப்பர். அதை தான் நீங்க சொன்ன. நல்லா யோசிச்சு இன்னொரு தடவை சொல்றான்னு இன்னைக்கு சொல்லிட்டான். சரி, எனக்கு என்ன டவுட்னா வந்து ஜான் வந்து நாங்கள் ஒரு 6 months பேக் பார்த்தப்ப பயங்கர கியூட்டா சமத்தா சைலண்டான ஒரு ஆளா இருந்தான். ஓகே, நான் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பையனா அப்படின்னு யோசித்தேன். இப்போ அதே மாதிரி இருக்கானா? இல்லையா? ஏன்டா ஒய் இப்படிதானா இருக்கேன் பார்க்கும்போது? உங்ககிட்ட அப்படி இருக்காங்க, என்கிட்ட எல்லாம் அப்படி இருக்க மாட்டான். அப்பெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. ரொம்ப வாய் பேசுவான் அவன். இங்கதான் அப்படியே அமைதியா இருக்க மாதிரி நடிக்கிறான். ஆனா அவன் பேச ஆரம்பிச்சானா நான்லாம் தோத்துருவேன். ஸோ எனக்கு என்னன்னா ஒன் லைக் இந்த மொமெண்ட் வந்து என்னால் இந்த சீசனோட டேக் அவேவாக நான் எடுத்துக்கிறேன். லைஃப் லாங் இது இந்த டே இந்த மொமெண்ட் வந்து எனக்கு பயங்கர ஸ்பெஷல்னா என்ன மொமெண்ட் சொல்லுவீங்க இந்த சீசன்ல? நான் இங்க வந்தது காரணம் அப்பாவை நான் வெளியே தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேன். ஸோ அவரையும் எனக்கு தெரிய வச்சுன்னு நினைக்கிறேன். அவரையும் தெரிஞ்சிருச்சு. நான் வின் பண்ணதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஸோ அதுவே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அப்பா என்ன சொன்னார்? ஆக்சுவலி அப்பாவுக்கு அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவர் எதுவுமே பேசவே இல்லை. அவர் சந்தோஷத்துல அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ நீங்க உங்க வீட்டில் பயங்கர ஹாப்பியா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி மொமெண்ட் எதாவது இருந்திருக்கும் உங்களுக்கு இந்த சீசன்ல இருந்து டேக் அவே டே? என்ன டே? நான் வந்து அனு மேமோட ஸ்டேஜ் ஷேர் பண்ணேன். அந்த மொமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பாட்டு பாடுறதுக்கு, அவங்க கூட சேர்ந்து பாடுறதுக்கு. அப்புறம் என்னோட என் சிஸ்டர் அந்த ஸ்டேஜுக்கு நான் கொண்டு வந்து நிற்க வச்சேன். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே எமோஷ்னலாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாத ஒரு மொமெண்ட்ஸ் அதெல்லாம். ஆமாம் சார், எனக்கு என்னன்னா இன்னும் நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக போட்டிருந்தீங்க. ஜான் அண்ட் விக்னேஷ் இங்கே கிடச்சது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம்னு சொல்லிட்டு, லைக் ஹவ் இம்பார்ட்டன்ட் தோஸ் டு யூ? ஜான் அண்ட் விக்னேஷ் அண்ணா வந்து எனக்கு வந்து நிஜமாவே இப்படிலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிடைக்கும்னு நான் நினச்சே பார்க்கல. இங்கே வந்து ஆரம்பத்துல இருந்து சரி இப்போ வரைக்கும் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஒரு பாட்டு பாடணும்னா கூட அந்த பாட்டுல இது இப்படி பாடு, அது அப்படி பாடு, இந்த பாட்டு உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு காம்படிஷனை தாண்டி வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஹோப் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்படியே தொடர்ந்து வரணும்னு எனக்கு ஆசை. நீங்க அவங்க எவ்வளவு எமோஷனலா எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க, நீங்க எவ்வளவு முக்கியம் சொல்றேன்ல. அங்க யாருமே இல்லாம இங்க எல்லாம் இருக்குன்னா இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே ஊரில் இல்லாதது இங்கே எல்லாமே கிடைச்சிருக்கு. எல்லாமே எனக்கு
ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அண்ணா இருக்காங்க, அக்கா இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. இங்கே ஒரு ஃபேமிலியாகவே இருக்கும். எனக்கு என்ன அப்புறம் சொல்லுங்க. ப்ராப்பர் சூப்பர் சிங்கர் ஃபைனலிஸ்ட் ஒரு மெட்டீரியலாக ரெடி ஆகி வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, சூப்பர் சிங்கர் ஷோலாம் பார்க்குறப்ப சாங்ஸ்லாம் வந்து அவங்களே தருவாங்களா இல்லை உங்களுக்குள்ள அந்த சண்டைலாம் நடக்குமா? இந்த சாங் நான் பாடுறேன், இது எதுக்கு அவனுக்கு குத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை அப்படிலாம் இல்லைண்ணா. எல்லாருக்குமே இப்போ நான் வந்து ஒரு சில டைப் ஆஃப் சாங்ஸ் பாடுவேன், அது எனக்கு பிடிச்சிருக்கும். என்னோட ஸ்டைல் நான் மட்டும் தான் கொடுப்பேன். இப்போ இவங்க ஒரு பாட்டு பாடுறாங்கன்னா அவங்க ஒரு இது கொடுப்பாங்க. எல்லாருமே டிஃப்ரெண்ட் அது ஏதாவது ஒரு சிங்க் ஆகும்ல? இல்ல ஆக்சுவலி ஷோல கொடுத்த எல்லா பாட்டும் எல்லாருக்குமே வந்து பெஸ்ட் தான். சோ அதனால வந்து சண்டை போடுற மாதிரி எந்த இடமுமே நடக்கல, எதுவுமே நடக்காது. ஏன்னா எந்த பாட்டுமே வந்து நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது. எல்லா பாட்டுமே பெஸ்ட். அப்படி சப்போஸ் செட் ஆகலைன்னா கூட பாட்டு இப்போ அந்த பாட்டு எனக்கு வேணும்னா கூட அப்படியே மாத்திக்கும். அப்படிலாம் எதுவுமே சண்டை பிடிச்சிக்கிற அளவுக்குலாம் எதுவுமே. ஆனந்தம் படத்தோட செட் மாதிரி இல்லை, ஒரு சீரியஸா அப்படிதான். அப்படிதானா? ஓகே, எங்களுக்கு ஏதாவது ஒரு சாங் பாடி ஒரு வைப் கொடுத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே, உன் கைகள் கோர்க்கும் ஓர் நொடி என் கண்கள் நோரும் நீர்த்துளி, உன் மார்பில் சாய்ந்து சாக தோணுதே. எனக்கு வந்து முடிக்க மனசே வரலைங்க. சீரியஸ்லி செம்மையா பாடிட்டீங்க. சூப்பர், செம 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 செம. உனக்கு இந்த இடத்துல ஒரு சர்ப்ரைஸ் நான் ரிமைண்ட் பண்ணட்டுமா? அந்த இன்டர்வியூல வந்து நான் உன்கிட்ட கேட்டிருந்தேன், அப்படியா? இந்த ஃபைனல் முடிச்சதுக்கு அப்புறமா ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீ எந்த மியூசிக் டைரக்டரோட சாங் பாடணும்னப்போ நீ மியூசிக் டைரக்டருக்குலாம் போவே இல்லை, டைரக்டா வந்து நான் விஜய் சாருக்கு ஒரு பாட்டு பாடணும் பாடிட்டேன் அப்படின்னா பாடிட்டேன். இப்பதான் முடிஞ்சிருச்சு. ஃபைனல் கோட் படம் வேற 2 பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து 6ix9ine தான் லாஸ்ட்னு நினைக்கிறேன். ஸோ எதிர்பார்க்கலாமா ஜான்? அதனால ஒரு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். பிஃபோர் சூப்பர் சிங்கர், ஆஃப்டர் சூப்பர் சிங்கர்ன்றப்ப நிறைய பேர் கவனிப்பாங்க, இன்க்ளூடிங் இண்டஸ்ட்ரி பீப்புள் எல்லாருமே. ஸோ உங்களுக்கு ஒரு சில விஷஸ் இருக்கும்ல, இதெல்லாம் நான் பாடணும் இந்த இவங்க மியூசிக்லாம் அப்படின்னு. ஏதாவது ஒரு ரேண்டம் ஒரு 3 விஷ் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து ராஜா சாரை பார்க்கணும். இந்த சீசன் வரவே இல்லையோ? ஒரு என்னங்க அப்படி பண்ணிட்டீங்க? ராஜா சாரை பார்க்கணும், அது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து எனக்கு நிறைய மக்கள் முன்னாடி நிறைய பாடணும்னு ஆசை. கான்சர்ட்ஸ் மாதிரி ஜாலியா. ஓகே, பட் மியூசிக்காங்க சினிமாவில் பாடணுன்ற ஒரு அந்த ஆசையும். அதான், அது யாராவது மியூசிக் டைரக்டர்ஸ் நேம் சொல்லுங்க, ஒரு 3 லிஸ்ட் நடக்கும். இப்போ ஷான் சார் சொல்லியிருக்காங்க எனக்கு. ஸோ ஷான் சார் மியூசிக், அப்புறம் ரஹ்மான் சார் மியூசிக்லாம் பாடணும்னு ஒரு ஆசை. ஓகே, ஸோ அதனால இவங்க 2 பேர் கண்டிப்பாக 6 monthsல நடந்துருங்க. நம்ம இன்டர்வியூக்கு ஒரு ராசி இருக்கு. ஜான் எப்படி வீடும் ஜெயிச்சு 10 lakh அமௌண்ட் 10 lakh வந்துச்சாடா கைக்கு? இல்லை, ஒரு வீடு மட்டும்தான். எல்லாத்தையுமே எனக்கே கொடுத்துட்டாங்கன்னா செகண்ட் தேர்டுக்கு அப்படிங்கப்போ. அப்போ சொன்னீங்களே 10 lakh கையிலும் கொடுப்பாங்கன்ட்டு, இல்லையா? சூப்பர் சிங்கர் முடிச்சுட்டு நான் எது பண்றதா இருந்தாலும் அது என் ஃபேமிலிக்கு, என் அக்காவுக்கு தான். ஏன்னா அக்கா எனக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேமிலி கையில விட்டுரு. எனக்கு தெரியல என்ன பண்ணணும். ஓகே, ஸோ அக்கா அவ்வளோ பிடிக்குமா? பயங்கரமா. ஓகே, ஸோ என்ன அப்படி ஒரு, ஏன்னா நாங்களாம் பார்த்தா சண்டை போட்டுவோம் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும். எனக்கு எல்லாமே எனக்கு ஒரு என்ன சொல்றது, பில்லர் ஆஃப் சப்போர்ட்டே அவங்க தான். ஸோ ஜெயிச்சது வந்து அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம். போன இடத்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றது, அவங்க தான் இப்போ வந்து ரொம்ப அவங்களே வின் பண்ண மாதிரி எவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க. அது பார்க்கும் போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ எந்த மூமெண்ட்லாம் கொஞ்சம் மறக்க முடியாது, ஜாலியா இருந்துச்சு உங்களுக்கு? லைக் இதை ரீகால் பண்ணா எனக்கு ஓகே, அந்த செட்ல வந்து அப்பார்ட் ஃப்ரம் சிங்கிங் நான் இதெல்லாம் சூப்பரா என்ஜாய் பண்ணேன். ஷான் சார் கூட பேசினதா இருக்கலாம், வேற ஏதாவது ஒரு மூமெண்ட் உங்களை கலாய்ச்சதோ இல்லை பேசினதோ? ஜீவிதா பாடின பாட்டு தான். ஒரு பாட்டு போட்டாங்க, அப்படி போடு சாங்க. அப்போ பாடிட்டு இருக்கும்போது திடீர்னு மனோ சாரும் ஷான் சாரும் இருந்துச்சு முன்னாடி ஸ்டேஜ் முன்னாடி அந்த ஸ்டெப்பு போட்டாங்க. அது எதிர்பார்க்கவே இல்லை நான். ஜட்ஜஸ் அவங்க சொல்லல, அவ என்னை வச்சு ஃபன் பண்ணி ஏங்க எவ்வளவு அழகா எடுத்து நீங்க பாடின பாட்டுக்கு மனோ சார் ஏன் ஆடி இருக்காருன்னு பெருமைப்படுத்துறாங்க உங்களை. கண்டினியூடா. ஆமா ப்ரோ, அது எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் இங்கதான் பாத்துருந்தோம், பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்க 2 பேரும் ஆடிட்டு இருக்காங்க. எல்லாம் செம்ம சிரிப்பு. நாடா டக்குன்னு மேடம். இன்னொரு ஃபன்னான மூமெண்ட் இருக்கு. ஜான் நிறைய கேர்ள்ஸோட டான்ஸ் ஆடினா. பாத்தியா, இத சொல்ல மாட்டேற பாத்தியா? என்ன மேட்டருக்கு நீங்க சொல்லுங்க, அதை நான் கேக்குறேன். இல்ல, எனக்கு ஆட தெரியாது. ஆனா ஆட வச்சிருக்கீங்க. ஆட வைக்கணும்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ்லாம் விட்டாங்க, அவனை ஆட வைங்கன்னு சொல்லிட்டு நான் என்னன்னா பண்ணுவேன், அவங்கள ஆட வச்சிருக்கேன் ஜாலியா. மனோகரி சாங் போட்டு நடுவில் விட்டாங்கண்ணா. பிரபாஸ் மாதிரி இல்ல, ஒரு மாதிரி பரிதாபமான. பட் அந்த அளவுக்கு ஒரு மாதிரி பயங்கர சாக்லேட் பாய் தானா கேர்ள்ஸ்லாம் வந்து ஃபேன்ஸ்?
எனக்கு தெரியல அப்படி நடிக்கிறான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. சரி இப்போ நிறைய ப்ரொபோசல்ஸ்லாம் வந்திருக்கும்ல இன்ஸ்டாகிராமில்? இல்லை அப்படிலாம் எதுவும் ப்ரொபோசல் அப்படிலாம் இல்லை எல்லாம் ஃபுல்லாக அண்ணா அப்படிதான், அண்ணா தம்பி இப்படிதான் வரும். ஸோ உங்களுக்குங்க நீங்க இங்க வரும்போது உங்க ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். இல்ல கரெக்ட் தானடா? உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் வந்து பொண்ணு கேக்குறேன் அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருந்தது. அது நீங்க கேட்டீங்க. கரெக்ட். அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணீங்க? ரிப்ளை எல்லாம் பண்ணல. அது எப்படிங்க வீட்டுல அழகா பேசி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பான், அம்மாக்கு கூட்டின்னு போலாம், அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்கலாம், அவனை இப்படி ஏமாத்திட்டீங்களாங்க. கல்யாணமே வேணாண்டாங்க இப்படி சூப்பர் சிங்கருக்குள்ள வந்து. அவ்வளவுதான் போச்சு. இந்த இது அவங்க சொன்னதுக்கு அப்புறமா அவங்க எல்லாம் வந்து நேரம் ஃபாலோவர்ஸ் கம்மியாயிடும், ஒரு 100 ஃபாலோவர்ஸ். இல்ல நிறைய பேர் நிறைய நல்ல சப்போர்ட். அதுதான் அந்த மாதிரி வந்தது ஏதாவது இருக்கும்ல, அது 2 பேர்ட்ட கேட்கணும். ஏன்னா நம்ம வந்து யோசிப்போம் ஒரு சில டைம் வந்து நம்ம என்னதான் ஃபைனல் நோக்கி போனாலும் என்ன பண்றோம், திடீர்னு ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் வேணும். அப்ப யாராவது சொல்ற ஒரு சில வேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு அது கீப் கோயிங்கா ஆகிறதுக்கு நமக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். அது வந்து எங்க வீட்டு பொண்ணு மாதிரி உங்களை பாக்குறோம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது வந்து அதான் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம், அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. ஸோ என்ன வந்து அவங்க வீட்டு பொண்ணா வந்து சொல்றது, எனக்கு சப்போர்ட் பண்றதுலாம் சின்ன சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து அவ்வளோ லவ் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆமாங்க. ஸோ குழந்தைங்களாம் ஜீவித்த பாடினாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு அப்படி இல்லை, நான் பாடின பாட்டெல்லாம் பாடி எனக்கு சில வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவேன். அவங்க பாடி எஸ்பெஷலி அந்த கண்மணி அன்போடு அந்த பாட்டெல்லாம் வந்து பாடி போடும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. குழந்தைங்க எல்லாம் வந்து நம்ம பாடின பாட்டை பாடுறாங்கன்னும் போது அது போதும் சந்தோஷம். சூப்பர், சோ ஸ்வீட். உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய மூமெண்ட் இருக்கு. ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஓப்பன் பண்ணாலே நிறைய பேர் தம்பி நீ என்னோட தம்பி மாதிரி, என்னோட பையன் மாதிரி, என்னோட அண்ணன் மாதிரின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். அதில் எதை ஓப்பன் பண்ணுறது, யாருக்கு என்ன சொல்கிறது எதுவுமே தெரியாது. ஃபஸ்ட்டு மகிழ் மித்ரான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழந்தை, அந்த பாப்பாக்காக பச்சை மலைப்பூ கூட பாடியிருப்பேன். அது நான் அந்த பாப்பாவுக்காக பாடி போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் என் குழந்தையும் இந்த மாதிரி தான், நீங்கள் பாடுறத கேட்டால் தான் சாப்பிடுவாங்க, நீங்கள் பாடுறத வைக்கலாம் சாப்பிடவே மாட்டாங்க, உன் பாட்டை கேட்டு தான் தூங்குவாங்க அப்படிலாம் சொல்லும்போது அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம பிடிச்சிருக்கோன்னா அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அது. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. அது சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு கமெண்ட்டில் எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் இங்கே டிவி கூட பார்க்க முடியல, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், ஆனால் நான் இங்கேயும் உன்னோட பாட்டை கேட்டு தான் நான் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு அப்படின்னா அப்படி ஒரு கமெண்ட் இருந்துச்சு. எனக்கு பார்க்கும் போதே ரொம்ப ஒரு இதுவாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து நம்ம பண்ணுற ஒரு ஆர்ட் ஃபார்முக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அது கிடைக்கிறப்போ செம்மையாக இருக்கும். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னதான் ஃபைனல் வந்திருக்கோம், நம்ம ரன்னர் அப் ஆயிருக்கும், பட் ஏதோ ஒரு ஸ்டேஜ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், அது மூவ் ஆகியிருக்கவே முடியாது, ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும். ஓகே இதுக்கு மேலே இங்கே இருப்போமான்னு தெரியல அப்படின்ற ஒரு டவுட் வந்திருக்கும். அந்த ஸ்ட்ரகிள் பீரியட் எந்த நேரத்தில் இருந்தது, அது எப்படி கடந்தீங்க அது மட்டும்? கண்டிப்பாக அது வந்து டாப் 10க்கு மேலே வந்து ரொம்ப ப்ரெஷர் இருந்தது. ஏன்னா இங்கே வந்து எல்லாருமே வந்து பயங்கரமாக பாடக்கூடிய பர்சன்ஸ் தான். ஸோ வந்து ஒருத்தரும் அவ்வளோ சூப்பராக பாடினாங்க, யார் வரும் யார் போகும் எதுவுமே எங்களால் ப்ரெடிக்டே பண்ண முடியல. ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமில் அந்த டிக்கெட் டு ஃபினாலியாக இருக்கட்டும், அப்போல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, நிறைய எஃபர்ட்ஸ் போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த டைம் ஓகே. ஸோ உனக்குடா இந்த அதுதான் ஒரு சீரியஸாக அந்த 1 ரவுண்டு அந்த டாப் 10க்கு அப்புறம் உள்ளே வந்ததுக்கு அப்புறமே ஃபுல்லா அதுதான் குக்கர் மாதிரி ஆயிடுச்சா? ஆமாண்ணா நாங்க 2 பேரும் வேற ஒன்னே நாங்க 2 பேர் தான். ஓகே என்ன ஆச்சு அதுக்கப்புறம்? பட் ஆனா ஓகே நல்லா இல்ல, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. வெளியேதான் ஜீவிதா ஜெயிச்சுட்டாங்க, ஜான் இது பண்ணிட்டாங்க, ஜான் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து என்னடா ஊர்ல இருந்தெல்லாம் ஆள் இருக்குனியா? சீரியஸா நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா நார்மலாவே கமெண்ட்ஸ் அதிகமா வரும், நான் ஆள் வச்சு பண்ணிடுறேன், நான் அவ்வளவு பேருக்கு நான் எங்கடா போவேன், எனக்கு அவ்வளோதான் தெரியாது. ஆனால் எல்லாருமே இங்கே வந்து கிடைச்ச எல்லாரும் சூப்பருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலி ஃபார் யுவர் டைம். பாட்டும் பாடியாச்சு, நிறைய விஷயங்களும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக இந்த சீசன் மூலமாக ஒரு நல்ல விசிபிலிட்டி கிடச்சிருக்கு. ஐ ஹோப் கண்டிப்பாக பர்சனலாக விஷ் பண்ணுறேன். அடுத்தடுத்து படங்கள்லையும் ஜான் விஜய் சார் படம் ஒன்று தான் பாக்கி இருக்கு, அதில் பார்க்கணுன்னு விருப்பப்படுறேன். ஸோ இன்னொரு பக்கம் நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி கான்செர்ட்ஸும் நிறையா பண்ணணும். ஸோ ஐ விஷ். ஸோ தேங்க்யூ. ஸோ லாஸ்ட்டாக மக்களுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி சொல்ல இதில் கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும் பார்க்குறவங்களுக்கு. ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா மக்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா டு ஃப்ரெண்ட்ஸ்? இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கிறது, இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கிடைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதை எனக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு எங்கள் எல்லாருக்குமே கிடைச்சிருக்குன்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதே மாதிரி அவங்க சப்போர்ட்டோட நாங்கள் நிறைய விஷயம் அவங்களுக்காக பண்ணுவோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. Mad Rabbit, India's finest audio wearable brand.
starting at 999.